என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஜிஎஸ்கோ இந்த வீடியோவில் நம்ம ஃபௌஜி டாமினேஷன் தான் பார்க்க வந்திருக்கோம். ஃபௌஜி டாமினேஷனில் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது, 5 கிளச் அந்த மாதிரி ஒரு மேட்ச்சு. ஸோ இதை வந்து நான் வந்துட்டு பிரித்து வச்சுருப்பேன் மேட்ச் ஒன்று எப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சாக பிரித்து வச்சுருப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேட்ச் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு மேட்ச் 1. இந்த மேட்ச் கொஞ்சம் பரவாயில்லை, அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ 5 அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மல் டிடிஎம் ப்ளஸ் ஒரு ரேங்க் புஷ் மேட்ச் தான் இது எல்லாமே. ஸோ நான் நார்மலாக வந்துட்டு ஒரு அதாவது எஸ்எம்ஜி மாதிரி ஒரு கன் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வராங்களான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு எவனும் வரல. நான் ஹைடிங் ஸ்பாட்டில் ஹைட் பண்ணேன். ஏதாவது எழுதி போய்ட்டு அவனை வந்துட்டு அடிச்சிட்டேன். பட் ஆனால் ரொம்ப நேரம் ஒரு புல்லட் அவ்வளோ ரேஞ்ச் கிடைக்க மாட்டேங்குது புல்லட்டு. ஸோ ஆனால் அவன் நாக் ஆக மாட்டேங்கான் சீக்கிரமாக. ஸோ எவனோ பின்னாடி அடிச்சு இல்லை போட்டுதான். சரி அவனும் நாக்கு வைக்கிறான்னு பார்த்தா எவனும் சிக்கலை. சரி அவனும் சுற்றிக்கிட்டே கிடந்தேன். ஏதாவது நாக்கு வருதா நம்மளுக்குன்னு, ஏதாவது நமக்குன்னு அமையாது எப்போவுமே. ஸோ சும்மா சுற்றிட்டு கிடந்தேன். ஸோ அதில் நம்ம இனிமேல் யாரோ ஃபைட் பண்ணிட்டு அவனை நாக்கு வச்சு எனக்கும் சேர்த்து ராக்கெட் லான்ச்சர் அடிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்களா, கண்ட இடத்துலாம் வைக்காமல் பாருங்க ராக்கெட் லான்ச்சரை. சரி இப்படி தான் கைஸ் குண்டடி போட்டு செத்து போயிடுறேன் இந்த மாதிரி. இதை பாருங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணியே ஒருத்தனையும் அடிப்போம். ஏன்னா இது வந்துட்டு ரேங்க் மேட்ச்சு. ஸோ தேவையில்லாமல் களத்தில் இறக்கிட்டா வந்துட்டு அசிங்கமாக போயிடும், என்னோடய ரேங்க்கும் கம்மியாயிரும். ஸோ அதனால் அந்த பயத்தில் தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். சார் எல்லா மேட்சும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் அங்கே ஒரு தடி வாங்கிட்டு இருக்கான், இனிமே போட்டாப்பில். இது அதான் அந்த வரான் இவனும் தர்ற மாதிரியே இருக்கு. இவனை பார்த்தாலும் நம்ம இனிமே மாதிரியே தெரியுது கைஸ். அப்படி சும்மா பேசி ஓடிட்டு இருக்கும்போது இவனும் ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தான். நான் ஓகே பார்த்தா நல்ல வேலை கொஞ்சம் டாட்ச் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரீச் பண்ண இடத்துல தான் இருக்கோம். இங்கேருந்து நிறைய பேர் வருவாங்க. இதை பார்த்தீங்களா அவனை நம்ம ப்ரோ போட்டாப்பில். ஸோ இந்த மாதிரி ஸ்பானான இடத்துல வருவானுங்க. இதை பார்த்தீங்களா இங்கே ஒருத்தனை இந்த கன்று கொஞ்சம் மோசமானுங்கன்னு தெரியாமல் எடுத்துட்டேன். சரி லோட் அவுட்டில் கிடந்துச்சு, யூஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டு எட்டு வந்தேன். பட் இந்த காட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜிஎஸ்கோ நான் இங்கே ஒரு ஹைடிங் ஸ்பாட்டில் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அப்போ இனிமேல் ஒருத்தன் பாயிண்ட் பண்ணிட்டான். சரி அவனே இங்கேயே போட்டு முடிச்சலான்னு சொல்லிட்டு முடிக்க பார்த்தா அவன் ராக்கெட் லான்ச்சர் முடிச்சிட்டான். சரி ரிவெஞ்ச் கொடுத்தா. ஸோ நான் ரிவெஞ்ச் கொடுத்துட்டேன். ஸோ கரெக்டாக ரிவெஞ்ச் கொடுத்துட்டோம் நம்ம எனிமிக்கு. அது ஒன்று போதும். பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சா பாருங்கள். விடுங்கடா அல்ல விட்றா. ஜிஎஸ்கோ நீங்கள் எனிமி வந்தால் பாருங்கள், கரெக்டாக அவனை நாக்க வச்சாச்சு. கரெக்டாக ஒரு ஷாட்டு தான் கைஸ் விக்ட்ரி. பார்த்தீங்களா நம்ம ஸ்கில் அப்பப்போ நம்ம காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபௌஜியில் நம்ம ஆல்வேஸ் ப்ரோன்னு சொன்னதுக்கப்புறம் தெரியுது அடுத்த மேட்ச் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த மேட்ச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப உங்களை காட்டி இந்த ஃபுட்டேஜஸ்லாம் காட்டி உங்களை போர் அடிக்க விருப்பப்படல. ஸோ கொஞ்சம் மீம்ஸ், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் நல்ல கமெண்ட்ரி அப்படி கொடுத்து நான் போயிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்த மேட்ச்க்கு நான் AKM தான் எட்டு வந்தேன். இதை நான் ஸ்கின்னுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க. ஃப்ரீ ஸ்கின்னை தான் யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். என்கிட்ட தான் காசே இல்லையே. ஜிஎக்ஸ் கோட் இதிலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் என் ஸ்கின் வாங்க கொஞ்சம் கூட காசு இல்லைன்னு. என் வருத்தம் அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஜிஎக்ஸ் கோட் அடுத்து இங்கே ஒரு நம்ம டீமோட நின்றுருந்தேன். அப்போ ஒரு எனிமி வந்தால் அவனே நாக்கு வச்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கன்னோட பவர் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த கன் யூஸ் பண்ணுங்கள் ஃபௌஜி பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா. இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கிடைக்கிற கன்று தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் கிடச்சிடும் கொஞ்சம் நீங்கள் லெவலப் பண்ணிங்கன்னா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ்லாம் அதாவது நம்ம டீமேட்ஸ்லாம் பூந்து விளாட்றாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான பிளேயர்ஸாக இருக்காங்க ஃபௌஜியில். யார் அவங்க பின்னாடி அடிச்சிட்டு இருந்தான்னு பார்த்தா எனிமி அங்கே அடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு நாக்கு வச்சாச்சு. கரெக்டாக நாக்கு வச்ச நேரம் எனக்கும் வச்சுட்டான் ராக்கெட் லான்ச்சரை. உண்மையாக ராக்கெட் லான்ச்சரை பேன் பண்ணுங்க ஐஸ் ஃபௌஜியில். உண்மையிலே ஏன் டெவலப்பர்ஸ் பேன் பண்ண மாட்டேங்குன்னு தெரியல. காமெடியில் நான் பட்ட அவதி இருக்கே. சும்மா பசுக்காக தாங்க செட்டு போவேன். டம்னு அடிப்பானுங்க, தாங்க முடியாது. எவெல்லாம் ராக்கெட் லான்ச்சர் நேரெலாம் போடுறான் எல்லாமே பாட்டு தான். கண்ணை யூஸ் பண்ணாலே பாட்டு தான் நான் சொல்கிறேன். ஜிஎக்ஸ் கோட் இப்போ வந்து நம்ம டாட்ச் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எனிமீஸ் எப்போ வருவாங்கன்னே தெரியாது. நாம் கொஞ்சம் அலர்ட்டாக தான் எப்போவுமே இருக்கணும். ஏன்னா இந்த கேம் ஃபௌஜி. ஸோ அதனால தான் சிஓடி கூட பரவாயில்ல, பூந்து விளாடிடுவேன். பட் இது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி ராக்கெட் லான்ச்சர் எடுத்திருக்கேன். எனிமி வேணால் சிக்கினா அப்புன்னு ஒரு அடி தான் முடிஞ்சது. இல்லை எனிமி ரீச் பண்ணலான்னு கடைசியில் எனிமியை நம்ம ப்ரோவை அடிச்சிட்டாரு. சரி நானும் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். ஜிஎக்ஸ் கோட் இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணுங்கள். கரெக்டாக இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் அந்த எனிமியை நான் போட்டேன். கரெக்டாக நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரேமில். ஸோ அடுத்து நம்ம விக்ட்ரி. இந்த மேட்ச் நம்ம விக்ட்ரி பரவாயில்ல. அப்போ டிஃபீட் இந்த மேட்ச் இல்லையா? ஓ கிடையாதுல, சார் நானே மறந்துட்டேன்.
ஜிஎக்ஸ் ஸ்குவாட் நீங்கள் மேட்ச் எப்படி வேணால் சொல்லலாம், பட் அடுத்த மேட்ச் ரணகலமாக இருக்கும். இப்போ மேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், எடுத்தோடனே லேக் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதனால் நான் வந்துட்டு மொபைலில் ஒய்ஃபை லேக் ஆக ஆரம்பிச்சிட்டு எனிமையும் பார்த்து நான் பார்க்கல, எனிமி வந்து பார்க்கல. ஸோ வந்துடும். ஆனால் அப்போ அவன் டீம்மேட் வேணும் எனக்கு போட்டுக்கிட்டான். கொஞ்சம் சங்கடமான மூமெண்ட்ஸாக தான் இருக்குது எல்லாமே. நம்ம நேரம் ஜிஎக்ஸ் ஸ்குவாட் எவனே என்னை வந்துட்டு ஸ்னைப் பண்ணிட்டான். அதனால் பாதி ஹெல்த் போயிட்டு, சரி அவன் எங்கே இருக்கான்னு பாயிண்ட் பண்ணி பார்த்தா என்னை ராக்கெட் லான்ச்சர் அடிச்சிட்டான். நான் நாக் ஆகிட்டேன். என்ன பண்ணேன், நம்ம எடுத்துகிட்டு அவனை ஃபைண்ட் பண்ணுவான் எங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்சே எதிர்பார்க்காத மூமெண்ட் என்னென்னா நாங்கள் தோத்துட்டோம், அதாவது டிஃபீட் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, கரெக்டாக டிஃபீட் ஆகிட்டோம். இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. ஜிஎக்ஸ் ஸ்குவாட் இப்போ மேட்ச் 3 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மேட்சாவது நம்ம நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் பைசன் கண்டுட்டு வந்துட்டேன். ஸோ அது மாதிரி தான் கைஸ், ஏகே சொல்லுவார்ல கேம்ப் ஆடில் புரிஞ்சிருக்கவங்களுக்கு தடையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் लक्ष्यங்களை நோக்கி முன்னேறு. दुश्मन टीम लीड कर रही है. एक और बढ़िया काम दिख रहा है. टारगेट दिख रहा है. जलसो पड़ी गयो. ஜிஎக்ஸ் ஸ்குவாட் இப்போ மேட்ச் 2 ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இப்போது மேட்ச் 3 பயங்கரமாக பங்கமாக ஆடி இருப்போம். மேட்ச் 4 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேட்ச் 4க்கு நான் பைசன் தான் வந்தேன், ஏன்னா கொஞ்சம் ராசியாக எனக்கு என்ஜாய் பண்ணுது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எனிமிஸை ஸ்பெக்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பாருங்க அடிச்சேன் பார்த்தீங்களா. நம்ம டீம்மேட் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருப்போம், பட் நம்மள எய்ம் பண்ணிடுவாங்க. அதான் வரைய பிரச்சனை. எய்மே லாக்கு முடிஞ்சுது. அப்படியே ஒருத்தனையும் கில் எடுத்துடலாம் ஈஸியாக. இப்போ பாருங்கள், நான் அப்போலாம் ஸ்பீட் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஸ்பீடாக ரைட் இருந்தேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கீஸை மூவ் பண்ணி டாட்ச் பண்ணி அதுக்கடுத்து ஃபயர் பண்ணி படுத்துக்கிட்டு ஷூட் பண்ணி இப்படிலாம் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கில்லை. ஜிஎக்ஸ் ஸ்குவாட் கரெக்டாக இங்கே கரெக்டாக அடிச்சு ராக்கெட் லான்ச் வச்சு அடிக்க நான் நாக்கு அடிக்க பார்த்தேன், பட் நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ பாருங்கள் இங்கே இனிமேல் வந்து நம்ம டீம்மேட் போட்டாப்பில் சரி ரீலோட் பண்ணல, ரீலோட் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ சைடி ஸ்குவாடை ரீலோட் பண்ணிட்டு தான் நான் போனேன். இப்போ ஜிஎக்ஸ் ஸ்குவாட் இந்த மேட்ச் நான் MVP அடிக்கல, ஏன்னா நான் ஒரு கில் தான் எடுத்துகிட்டு விக்ட்ரி ஆகிட்டேன். ஸோ ஒன்றுமே பண்ணாமல் விக்ட்ரி ஆகிட்டேன். அதுதான் ஸ்பெஷலான விஷயம் இதில். அவ்வளோ நான் எஃபோர்ட் போடல, நம்ம டீம்மேட்டே அவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க. ஜிஎக்ஸ் ஸ்குவாட் வீடியோ படித்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜிஎக்ஸ் ஸ்குவாட் மெம்பர் நீங்கள் ஜாயின் ஆகுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.